நம்ம 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாம். ப்ரூவ் தட் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. தமிழில் பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா என்பதை நிரூபிக்கவும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதே ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவோட காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுறோம். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதை வந்து இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஃபார்முலானா tan ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு எழுதுவோம், tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுலேயும் tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் இங்கே tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 இருக்கும். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து என்ன ஃபார்முலானா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து என்னவா ப்ரூவ் பண்ணியிருக்கோம், tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இன்னும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து தனியாக எடுத்து எழுதிட்டு இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து எப்படி எழுதுவோன்னா tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுக்கும் போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு வரும். இதே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.2 ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. இது வந்து அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a என்பதை நிரூபிக்க. இப்போ நாம் இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம இது எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ sin a by 1 plus cos a நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் cos a இருக்குது. இதோட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட காஞ்சிகேட் என்ன, சென்டரில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுறது தான் இது காஞ்சிகேட். அப்போ 1 ப்ளஸ் cos a ஓட காஞ்சிகேட் வந்து 1 மைனஸ் cos a. அதே தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா 1 ப்ளஸ் cos a ஓட இணை என்னன்னு கேட்பாங்க. அப்போ இணை பார்த்திங்கன்னா 1 மைனஸ் cos a. இதோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். லாஸ்ட்டு சம்மில் காஸ் தீட்டாவை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இது டினாமினேட்டரில் இருக்கிற கீழே இருக்கிற விகுதியில் இருக்கிற 1 ப்ளஸ் cos a ஓட இணையை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a பை 1 மைனஸ் cos a. அப்போ sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a பை 1 ப்ளஸ் cos a இன்ட்டு 1 மைனஸ் cos a. இப்போ 1 ப்ளஸ் cos a இன்ட்டு 1 மைனஸ் cos a பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோன்னா, இப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே a என்னது 1, b வந்து என்னது cos a. இப்போ 1 ப்ளஸ் cos a இன்ட்டு 1 மைனஸ் cos a அப்படின்னா இது a, இது b, இது a, இது b. அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் என்னது 1 ஸ்கொயர். cos a அப்படி பார்த்திங்கன்னா b, அப்போ b வந்து b ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் a. அப்போ sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a பை 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் a. லாஸ்ட்டு சம்மில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம்,
1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போனா நமக்கு ஆன்சரு சைன் ஸ்கொயர் ஏன்னு சொல்லுவோம். இங்கே 1 ஸ்கொயர் 1. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட ஃபார்முலா சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ அதில் போடுறோம் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே வந்து அடுத்தது இந்த சைன் ஏவும் இந்த ஸ்கொயர் ரெண்டில் வந்து ஒன்று போயிடும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ வந்து காஞ்சிகேட் வந்து 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ரெண்டு சேர்த்து எழுதுகிறோம். எழுதும் போது 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ வரும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்முலாவில் எடுக்கும் போது 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட ஃபார்முலா சைன் ஸ்கொயர் ஏ. மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ. கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. அப்போ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. அடுத்த சம் பார்க்கலாம். Example 6.3. Prove that 1 plus cot square theta by 1 plus cosecant square cosecant theta equal to cosecant theta. இது left hand side என்ன? 1 plus cot square theta by 1 plus cosecant theta equal to cosecant theta. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. காட் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதை வந்து இப்படி ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒரே வேல்யூ. அப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் லாஸ்ட் சம்லேயே பார்த்துருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதில் ஏ என்ன? கொசிகன் டீட்டா. பி வந்து 1. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இங்கே 1 ஸ்கொயர்னாலும் 1னாலும் 1 தான். அப்போ அந்த மெத்தடில் இருக்கனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் எழுதுகிறோம். கொசிகன் டீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் 1 பை கொசிகன் டீட்டா ப்ளஸ் 1. இங்கே ஸ்கொயர் வராது. அப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் 1ம் கொசிகன் டீட்டா ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். மீதி 1 ப்ளஸ் கொசிகன் டீட்டா மைனஸ் 1. இப்போ இங்கே 1 ப்ளஸ் இருக்குது, இங்கே 1 மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் சேர்த்துனா 0 ஆகிடும். ஆன்சர் கொசிகன் டீட்டா. ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா கொசிகன் டீட்டா. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் கொசிகன் டீட்டா எப்படி எழுதுகிறோன்னா காட் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது. இது பிரித்து எழுதுகிறோம். பிரித்து எழுதும் போது மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனட்டி 1 ப்ளஸ் கொசிகன் டீட்டா மைனஸ் 1ன்னு வருது. மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். மீதி ஆன்சர் கொசிகன் டீட்டா. தேங்க்யூ. இதே மாதிரி 10th மேக்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.